ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பைத்தானில் அசோசியேட்டிவ் ஆஃப் பைத்தான் ஆப்ரேட்டர்ஸ். அசோசியேட்டிவ் அப்படின்னு என்னென்னு பார்த்தோன்னா இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ஹையஸ்ட் பிரசிடென்ட்ஸ் அண்ட் லோயஸ்ட் பிரசிடென்ட்ஸு. இப்போ சேம் ஆப்ரேட்டர், ஒரே ஆப்ரேட்டர் சேம் பிரசிடென்ட்ஸில் இந்த ரெண்டு ஆப்ரேட்டர் இருந்தால் அது எந்த ஆர்டரில் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா அதான் அசோசியேட்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள் 1 + 2 - 3 அப்படி இருந்துச்சுன்னா இப்போ எது அசோசியேட்டிவ், இப்போ இதில் எது ஃபஸ்ட்டு எவால்வேட்டும் அப்படின்னு சொல்கிறது தான் அசோசியேட்டிவ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது லெஃப்ட் டு ரைட் இப்படி வந்து ஒர்க் ஆகும். எந்த ஆர்டரில் அது வந்து அந்த எக்ஸ்பிரஷன் எவால்வேட்டட் ஆகுதுன்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா அதான் அசோசியேட்டிவிட்டி. In associativity is the order in which an expression is evaluated that has multiple operators of the same precedence. அதாவது சேம் precedence means சேம் இது ஈக்குவலாக இருக்குது. இப்போ ப்ளஸ் மைனஸ் ஈக்குவல், ஆஸ்டிக் டிவிஷன்ஸ் இது ஈக்குவல்லி அந்த மாதிரி ஆப்ரேட்டர்ஸ் வரும்போது நம்ம வந்து இந்த வந்து யூஸ் பண்ணோம். டிஃபால்ட்டாக பார்த்தோன்னா சேம் அசோசியேட்டிவ் வந்துச்சுன்னா நம்ம லெஃப்ட் டு ரைட் அசோசியேட்டிவ் தான் நம்ம வந்து சூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் மல்டிப்ளிகேஷன் அண்ட் ஃபோர் டிவிஷன், அதான் சொல்லலையா, மல்டிப்ளிகேஷன்ஸ் அண்ட் தென் ஃப்ளோர் டிவிஷன் ரெண்டுமே வந்து சேம் பிரசிடென்சி, போத் ஆர் தி சேம் ஈக்குவலேஷன். ஃபஸ்ட்டுனா லெஃப்ட்லேருந்து நமக்கு வந்து ஒர்க் ஆகும். இப்போ வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹேஸ்டிக் அண்ட் தென் இதான் வந்து ஃப்ளோர் டிவிஷன். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அது ரெண்டுமே வந்து நமக்கு வந்து ஒன்று தான், ரெண்டுமே சேம் பிரசிடென்சி. இப்போ ரெண்டுமே சேம் பிரசிடென்சின்னு வரும்போது பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேரந்தசிஸ் வந்து நம்ம கணக்கு வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு லெஃப்ட்லேருந்து ரைட் தான் நமக்கு வந்து ஒர்க் ஆகும். ஓகே, லெஃப்ட் அண்ட் ரைட்னா இந்த வழியாக நமக்கு வந்து ஒர்க் ஆகும். ஃபஸ்ட்டு இதுதான் வரும். 5 2s நமக்கு என்னது 10, 10 / 3, ஃப்ளோர்னா 3. இப்போ வந்து நமக்கு என்ன வேல்யூனா மேலே இருக்க வேல்யூ, ஓகேங்களா. இப்போ 3னா 3, 9 1 0, நெக்ஸ்ட் என்ன வரும் 3. அப்போனா 3.3ன்றது நம்ம வந்து ரவுண்ட் பண்ணி ஃப்ளோர் வேல்யூ எடுத்துக்கலாம், 3 எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த சேம் எக்ஸாம்பிள் வந்து இங்கே வந்து பாருங்கள், 5 இன்ட்டு இங்கே வந்து பேராந்தசிஸ் இருக்குது. பேராந்தசிஸ் இருந்தால் பேராந்தசிஸ் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வரும். அப்போ இது வந்து இது ஒர்க் ஆகும். இப்போ 2/3 அப்படின்னா நமக்கு என்ன வரும் 3 0 something. அப்போ வந்து இது வந்து நம்ம 0 தான் எடுத்துக்கணும். 0 × 5 0 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அவுட்புட் வரும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், 3 × 2 * 3 வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து சேம் இப்போ பிரசிடென்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா. அப்போனா ஒரு ஃபஸ்ட்டு நமக்கு இதுதான் ஒர்க் ஆகும். 3/2, 3/2 மீன்ஸ் என்னது 3 3s are 9, 9/3. சாரி, இங்கே வந்து லெஃப்ட்லேருந்து தான் போகணும்னு சொன்னோம் இல்லையா. அப்போ இதுதான் நமக்கு வந்து வரும், சேம் ப்ரியாரிட்டி இருக்கனால. இப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா 2/3, 2/3னா 8, 8/3 3 × 8 இப்படி வரும். அப்போ நமக்கு 3/8, 3/8 3 × 3 × 3 × 3 8 வரை போகும்போது நமக்கு இந்த ஆன்சர் வரும். இங்கே வந்து பேரந்தசிஸ் இருக்கனால ஃபஸ்ட் இது எவால்யூவேட் ஆகும். பேரந்தசிஸ் மீன் 3/2, 3 3s are 9, 9 * 3 அப்போனா வரும் 9/3. 9/3னா நமக்கு வந்து இந்த ஆன்சர் வரும். லெஃப்ட்லேருந்து தான் வரும். ஃபஸ்ட்டு எந்த சேம் ப்ரியாரிட்டி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து லெஃப்ட்லேருந்து தான் நமக்கு வந்து ஒர்க் ஆகும். நான் அசோசியேட்டிவ் ஆப்ரேட்டர்ஸ்னால் சில ஆப்ரேட்டர்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எந்த ஒரு அதுக்கு வந்து ரூல்ஸே கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் டு ரைட்டு, ரைட் டு லெஃப்ட்டு சொல்லுவோம்னா அந்த மாதிரி ரூல்ஸே கிடையாது. அந்த மாதிரி ஆப்ரேட்டர்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் தென் கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ். A patterns of this type of operator have its own rules. இதுக்கு வந்து அதுக்கே ஒரு cannot be அசோசியேட்டிவ்ல அது வராது, அதுக்கு ஓன் ரூல்ஸாக இருக்கும். அதாவது அந்த கண்டிஷன் கரெக்டாக இருந்தால் அது வந்து ஒர்க் ஆகும். இப்போ வந்து எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ A is lesser than B, B is lesser than C தான் எக்ஸாம்பிள். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஈக்குவல் கிடையாது. இந்த பேரந்தசிஸ் கொடுத்தோம்னா அதுக்கு ஈக்குவல் கிடையாது. இது எப்படி ஒர்க் ஆகும்னா ஃபஸ்ட்டு A is less than B and B is less than C, லெஃப்ட் டு ரைட். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட் வந்து நமக்கு வந்து ஒர்க் ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா A = B = C = 3 வந்து பார்த்தீங்கன்னா இது அக்செப்ட் ஆகிடும். ஆனால் இந்த மாதிரி +2ன்றது பார்த்தீங்கன்னா இது வந்து அக்செப்ட் ஆகாது. ஈக்குவல் டு மட்டும் அக்செப்ட் ஆகுமே தவிர அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸில் +2 வந்து ப்ளஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஈக்குவல் டு அந்த மாதிரி இருக்கிறது எதுவுமே வந்து நமக்கு அக்செப்ட் ஆகாது. இப்போ இந்த ஆப்ரேட்டர்ஸ் எந்தெந்த ஆப்ரேட்டர்ஸ் அசோசியேட்டிவ் ரூல்ஸ் அதுன்னு வந்து பார்க்கலாம். பேரந்தசிஸ் கொடுத்துட்டோம்னா லெஃப்ட் டு ரைட்டு, அண்ட் தென் இது ஆஸ்டிக் கொடுத்துட்டோம்னா ரைட் டு லெஃப்ட். சாரி, இது வந்து ரைட் டு லெஃப்ட்டு. நம்ம போன எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, அதனால தான் நமக்கு கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. போன எக்ஸாம்பிளில் நம்ம என்ன கொடுத்தோம், அந்த எக்ஸாம்பிளை பார்க்கலாம்.
சாரி லெஃப்ட் டு ரைட்னா இப்படி தான் வரும். எக்ஸ்போனன்ட்ன்றதுனால என்ன ஆகும்னா ரைட் டு லெஃப்ட், நான் வந்து மாற்றி சொல்லிட்டேன். ரைட் டு லெஃப்ட்னால தான் நமக்கு வந்து இது வந்து ஒர்க் ஆகுது. அதோடைய அசோசியேட்டிவ் ரூல் பார்த்தோம்னா ரைட் டு லெஃப்ட்டு, ஆஸ்டிக்கு அண்ட் தென் டிவிஷன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட்டு, ப்ளஸ் மைனஸும் லெஃப்ட் டு ரைட்டு, லெஸர் தென் கிரேட்டர் தென் இது வந்து லெஃப்ட் டு ரைட்டு, அண்ட் தென் திஸ் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் லெஃப்ட் டு ரைட்டு, ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட். லெஃப்ட் டு ரைட்னா இப்படி இருந்து இப்படி ஒர்க் ஆகும், ரைட் டு லெஃப்ட்னா இப்படிலேருந்து இப்படி வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இஸ் நாட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட்டு, அண்டு ஆறு நாட்டுலாம் லெஃப்ட் டு ரைட்டு, நாட்டு ஆறு நாட்டு மட்டும் வந்தால் பார்த்தீங்கன்னா இது பிட்வைஸ் ஆப்ரேட்டர் நாட்டு, இது வெறும் நாட் வந்தால் ரைட் டு லெஃப்ட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் ஆர்னா லெஃப்ட் டு ரைட்டு, அதே மாதிரி ஈக்குவல் டு, ப்ளஸ் ஈக்குவல் டு, மைனஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே லெஃப்ட் டு ரைட் வந்து அந்த அசோசியேட்டிவ் ரூல். இப்போ இது தகுந்த மாதிரி நம்ம அந்த அசோசியேட்டிவ் ரூல் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இது எப்போ யூஸ் பண்ணுவோன்னா ரெண்டும் வந்து சேம் ப்ரியாரிட்டியாக வரும்போது நம்ம வந்து இந்த ரூல்ஸை வந்து யூஸ் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.